ஹாய், ஹலோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூல ஜீவா நடிப்பில் வெளிவந்திருக்க தலைவர் தம்பி தலைமையில் இந்த மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே இளவரசும் தம்பி ராமையாவும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஆரம்பத்திலதே பகை இருக்கிறனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி முட்டிக்க ஆரம்பிக்குது. இதற்கிடையில இளவரசி வீட்ல அவரோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வச்சிருக்காரு. அதே டைம்ல தம்பி ராமையாவோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு. இளவரசி வீட்ல கரெக்ட்டா 10:30 மணிக்கு தான் கல்யாணம்ன்ற டைம்ல, நானும் எங்க அப்பாவ 10:30 மணிக்கு தான் எடுப்பேன். ஊரே பார்க்குற மாதிரி தேர் கட்டி கொண்டாட்டமா எடுத்துட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு தம்பி ராமையாவும் மொரண்டு புடிச்சு நிக்கும். இதற்கிடையில அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரான ஜீவா உள்ள பூந்து இந்த பிரச்சனைய தீர்த்து வச்சாரா? இல்ல கல்யாணம் உருப்படியா நடந்துச்சா? இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன இப்படி வச்சுட்டு போகாதீங்க. இப்படி வச்சுட்டு போங்க. ஒரு ஜாலியான கமர்ஷியல் பிளஸ் காமெடி ஃபிலிம் பார்க்க போறோம்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல போனீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்கள ஃபுல்ஃபில் பண்ணும். படத்தோட ஒன்லைனே ரொம்ப சிம்பிளான கதை தாங்க. 2 வீட்டுக்கிடையில ஒரு சின்ன பகை இருக்குது. அந்த பகையினால ஒருத்தர் வீட்ல கல்யாணம், ஒருத்தர் வீட்ல சாவு. இதற்கிடையில இவங்களுக்குடையில எப்படியெல்லாம் முட்டிக்கிச்சு, அத உள்ள பூந்து ஜீவா எப்படி தீர்த்து வைக்கிறாருன்ற இந்த ஒன்லைன் ஸ்டோரி தான். ஆனா, இத வச்சு கிட்டத்தட்ட 1 1/4 மணி நேரம் படத்த பார்த்தீங்கன்னா, நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, ரொம்ப கொல வளவளான்னு போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல படத்த இழுத்துருந்தாங்கனால, இந்த படம் இன்னுமுமே லேக் ஆயிருக்கும். ஆனா, படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 1/4 மணி நேரத்திலே முடிச்சிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தத விட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, காமெடி போர்ஷனும் சரி, அந்த கிளைமாக்ஸ் கன்க்ளூட் ஆன விதமும் சரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு மெசேஜும் வச்சிருக்காங்க. மக்கள் எப்படி இருக்காங்க? அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சின்னதா ஒரு மெசேஜும் வச்சிருக்காங்க. அத பெருசா போட்டு திணிக்காம, போற போக்குலயே சொன்ன விதமும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இத தவிர இந்த படம் நின்னதே எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நீட்டா பண்ணியிருந்தா கூட, திவாகருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்கோப் குடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா, அவர் எந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ன்னு தெரியும். அவருக்கு காமெடிக்கு உண்டான சீக்வென்ஸ் நெறைய இருந்தா கூட, இன்னும் கொஞ்சம் அவர பெட்டரா ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கிளைமாக்ஸ் ஃபைட் சீக்வென்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த டேங்க் வெடிச்சு வர சீக்வென்ஸா இருக்கட்டும், தம்பி ராமையா சாமியாடி குறி சொல்ற சீக்வென்ஸ்ன்னு சொல்லிட்டு, நெறைய சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, காமெடியா அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்த ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. படத்தில பெருசா அடல்ட் கன்டென்ட்லாம் எதுவும் இல்ல. ஸோ ஃபேமிலியோட நீங்க தாராளமா இந்த படத்த வாட்ச் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன் எக்ஸ்பெக்டேஷன ஹையாலாம் வச்சுட்டு போகாதீங்க. மீடியமா போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் உங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். மொத்தத்தில இந்த தலைவர் தம்பி தலைமையில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன இப்படி வச்சுட்டு போகாதீங்க. ஒரு நார்மலான கமர்ஷியல் பிளஸ் காமெடி ஃபிலிம் பார்க்குறேன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், இல்ல சீசன்டர் ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரொம்பவே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தா கூட 1 1/4 மணி நேரத்தில படத்த நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் சரி, செகண்ட் ஹாஃப்பும் சரி பெருசா எங்கேயும்லாம் போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, காமெடியா எலிவேட் பண்ணது மட்டும் இல்லாம, கிளைமாக்ஸ்க்கு இவங்க கன்க்ளூட் ஆன விதமும் சரி, அத அரைவ் பண்ண விதமும் சரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, காமெடி நெறைய சீக்வென்ஸ்ல இருக்கு. திவாகருக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்கோப் குடுத்துருக்கலாமோ! அப்படின்னு தான் தோணுச்சு. எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இந்த படமே நின்னுச்சு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் வாச்சும் இந்த படத்த வாட்ச் பண்ணி பாருங்க. படத்தில பெருசா அடல்ட் கன்டென்ட் எதுவும் இல்லன்றப்ப, நீங்க ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 1 1/4 மணி நேரத்துக்கு கண்டிப்பா ஒர்த்தபுளா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, பக்கத்தில இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ உங்கள பார்க்குறேன். அதுவரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.